நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோட இந்த ரஞ்சிதாவையும், ராஜேஸ்வரியையும் இந்த வீட்ட விட்டு வெளிய போக சொல்றாங்க. அதாவது இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் இத்தன நாளா நம்ம மல்லிக்கு எவ்ளோ பெரிய கொடுமைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால அவங்கள இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுல யாராருக்கெல்லாம் வந்து இப்பனா எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்ல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ஒரு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் என்னால வந்து இப்ப கலந்துக்க முடியாது. சப்போஸ் நீங்களே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா தாராளமா பண்ணுங்க. அதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய் சொல்றது மட்டும் இல்லாம, அதுல நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒண்ணையும் சொல்லியிருந்தாரு. ஆனா கடைசியில இந்த ஒரு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன்ல அவரு கட்டாயத்தோட வந்து இப்ப கலந்துக்கும்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ ராஜேஸ்வரிக்கும், ரஞ்சிதாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட ரஞ்சிதாவையும், ராஜேஸ்வரியையும் உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட அக்காவ தான் வந்து இப்ப இவங்க கடவுளா பார்த்துட்டு இருக்காங்களே, அக்கா பொண்ண வந்து இப்ப தெய்வமா பார்த்துட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்புட்றா இது எல்லாமே நடந்துச்சு? எப்புட்றா இதெல்லாமே வந்து இப்ப சாத்தியம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது ராஜேஸ்வரி இங்க வந்ததுக்கான நோக்கம் வந்து இப்போ நம்ம அதாவது விஜயோட வாழ்க்கைய நல்லபடியா இது பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ, இல்ல வேற எதுக்காகவோ கிடையாது. இந்த சொத்த ஆட்டைய போடணும் அப்படின்றதுக்காக, அதுக்கான பிளான் தான் எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இப்போ நம்ம விஜய்க்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் வந்துட்டு நம்ம வெண்பாவ பயங்கரமா வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உண்டாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். அதாவது பிரச்சனை அப்படின்றத விட வந்து இப்போ கொடுமை பண்றாங்க. இன்னும் வந்து பல விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இவங்க 2 பேருமா சேர்ந்து செய்யறது. அது எல்லாமே தெரிஞ்சு தான் விஜய் இருந்துட்டு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்காதீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி 2 பேரையுமே விரட்ட போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே கீழ வர சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். டாட்டா, see you. Thanks for watching.